உங்கள் குழந்தை ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் போகிறாங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது ஃபஸ்ட் டே குழந்தை அழுவான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குங்களா? டீச்சர்ஸ் சரியாக கவனிப்பாங்களா, கேர் பண்ணிப்பாங்களா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக இருக்கீங்களா? இது எல்லாமே நார்மல் தான். இவ்வளோ நாள் வீட்டில் இருந்த குழந்தைய திடீர்னு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சில ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம செய்யும்போது அந்த கொஞ்சம் அழுவுறது, பயப்படுறது இது எல்லாமே ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஹாய் பேரண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிற இந்த குழந்தைங்க எப்படி எமோஷ்னலாகவும் மென்டலாகவும் ப்ரிப்பேர் ஆகிறது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2 to 3 years வீட்டில் அம்மா கூடவே இருந்த குழந்தை திடீர்னு ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போய் அடாப்ட் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் முடியாதது கிடையாது. அதுக்கு நம்ம சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணும்போது, பொறுமையாக இருக்கும்போது அதை நம்ம ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கான டிப்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரொட்டீனை பில்ட் பண்ணுங்கள். குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 1 or 2 months முன்னாடி இருந்தே காலையில் குழந்தைய சீக்கிரமாக எழுப்பி விடுங்க. காலையில் சீக்கிரமாக குளிக்க வைங்க, சீக்கிரம் சாப்பிட வைங்க. கூடவே குழந்தைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லியுமே குழந்தைகிட்ட படுக்கும்போது மார்னிங் எழுந்து ரெடி ஆகணும் அப்படின்னு டெய்லியுமே சொல்லி சொல்லி பழக்குங்க. இந்த மாதிரி செய்யும்போது திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது திடீர்னு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆகணும் அப்படின்னும் போது குழந்தைக்கு ஷாக்காக இருக்காது. குழந்தை ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்கூலை பற்றி பாசிட்டிவாக பேசுங்க. ஸ்கூலுக்கு போனால் மிஸ் அடிப்பாங்க, திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பயங்காட்டாதீங்க. ஸ்கூலில் போனால் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய டாய்ஸ் இருக்கும் விளையாடுறதுக்கு, உனக்கு நிறைய ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு ஸ்கூலை பற்றி ஒரு பாசிட்டிவாக, ஒரு க்யூரியாசிட்டியை, ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுங்க. அப்போ தான் குழந்தைக்கு ஸ்கூல் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பி பிளேஸ்ன்ற ஒரு மைண்ட் செட் வரும். நெக்ஸ்ட்டு, ஸ்கூல் விசிட். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு 2 weeks 1 month முன்னாடி ஸ்கூலுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போய் இதுதான் நீங்கள் போகிற ஸ்கூல், இதுதான் உங்கள் கிளாஸ் ரூம், இதுதான் ஸ்கூல் கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலை ஃபெமிலியரைஸ் பண்ணுங்க, அறிமுகப்படுத்தி வைங்க. ஸோ பழக்கப்பட்ட இடம் அப்படின்னும் போது குழந்தைக்கு அந்த பயம் போயிடும், அந்த கம்ஃபர்டபிலிட்டி குழந்தைக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு செப்பரேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இவ்வளோ நாள் அம்மா கூட இருந்த அந்த குழந்தை திடீர்னுட்டு விட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா அது ஈஸி இல்லை. ஸோ அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். குழந்தைய ஒரு 1/2 hour உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ விட்டு பழக்கப்படுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்படி செய்யும்போது குழந்தைக்கு செப்பரேஷன் ஆங்ஸைட்டி குறைஞ்சிடும். பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. டீச்சர்ஸ் ஒரே நேரத்தில் ஸ்கூலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அட்டென்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் குழந்தைக்கு பேசிக்காக ஒரு வாட்டர் பாட்டிலை திறந்து எப்படி தண்ணி குடிக்கணும், லஞ்ச் பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும், ரெஸ்ட் ரூம் போகணும்னு எப்படி சிக்னல் பண்ணணும் மிஸ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. இப்படி செய்யும்போது குழந்தை கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தை எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் 1 or 2 days குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் அழதான் செய்வாங்க. அப்போ நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் ஸ்ட்ராங் ஆச்சே இப்படின்னெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அம்மா சீக்கிரமாக வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு அந்த சேஃப்டியை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் குழந்தைங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, குழந்தைங்கள குட் பை சொல்லும்போது ரொம்ப நேரம் நீங்கள் கேட்லேயே நின்றுட்டு இருக்கக்கூடாது. குழந்தைங்கள சீக்கிரமாக கேட்டில் விட்டுட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடணும். அதிக நேரம் நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் அதிகமாக எமோஷ்னல் ஆவாங்க. ஸோ இது 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும். ஓகே, ஸோ மை டியர் பேரண்ட்ஸ், இந்த சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது குழந்தை எமோஷ்னலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க. அந்த பயம், அழுறது இதெல்லாம் சீக்கிரமாகவே குறைஞ்சிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைய ஈஸியாக ஸ்கூலுக்கு அடாப்ட் பண்ண வைப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. This is Bharati Ponusamy signing off. Until we meet in the next video.